ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு பிள்ளையே, ஆச்சரியம்தான், ஆனால் உண்மை. நீ யாரை இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, யாருடன் ஒன்றாக இணைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அவர்கள் நாளை இந்நேரம் உன்னுடன் இருப்பார்கள். இப்பதிவை நீ எந்நேரம் கேட்கின்றாயோ, அந்நேரத்தில் சரியாக நாளை அவர்கள் உன்னுடன் இருப்பார்கள். சிலரை வாழ்க்கையில் இழந்து விட்டாய். மீண்டும் சேரவே முடியாது என்று தெரிந்தும் அவர்களை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளில் இருக்கின்றது நீ அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பு. அந்த அன்பு எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை பார்த்துவிடலாமா? நிச்சயமாக அந்த அன்பு வேறு ஒருவருக்கு சொந்தம் இல்லாத பொழுது, அந்த அன்பு இன்று வரை உனக்காக காத்திருக்கின்றது என்ற பொழுது, உன்னிடத்தில் பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது என்ற பொழுது, நிச்சயமாக அந்த அன்பு நாளை உன்னை தேடி வரும். அவர் அடுத்தவருக்கு சொந்தமாகி விடுவாரோ என்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஆகவில்லை. நீ எப்படி அவரை உண்மையாக காதலித்தாயோ, உண்மையாக நேசித்தாயோ, மனம் உருகி உருகி நேசித்தாயோ, அதே போல அவரும் உன்னை நேசித்திருக்கின்றார். பேச வாய்ப்பே இல்லை என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்தால் என்ன என்று நான் நினைக்கின்றேன். நீ உண்மையாக நேசம் வைத்தவர் உன்னை தேடி வந்து பேசுவார். ஒரு குறுஞ்செய்தியாவது அவரிடத்தில் இருந்து உனக்கு வந்துவிடும். நான் சொல்வது உண்மைதான் தங்கமே. மற்றவருக்கு சொந்தமாகிவிட்டாரே அப்பா என்று சில பிள்ளைகள் அழுகின்றீர்கள். மற்றவருக்கு சொந்தமான ஒன்றை நீ நினைப்பதே முதலில் தவறு. அவர்களால் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு வேறு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ இன்று வரை அவரை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றாய். அவர்களை மறந்துவிட்டு வாழ்க்கையில் அடுத்த படி எதுவோ அதை பார். உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் நினைக்க வேண்டும், உன்னை இழந்து விட்டோமே என்று. தூக்கி எறிந்தவர்களையும் ஏங்க வைப்பதுதான் உண்மையான வளர்ச்சி, உண்மையான வெற்றி. அதை நீ செய்ய வேண்டும். சில பிள்ளைகள் பிடிவாதத்தால் பிரிந்திருக்கின்றீர்கள். மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு, சண்டை என பல சூழல் காரணமாக நீ பேசுவாயா என்று அவர் பேசட்டுமே, நான் எதற்காக பேச வேண்டும் என்று நீயும் பிடிவாதமாக பேசாமல் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உறவு நிச்சயமாக தானாகவே பிடிவாதத்தை விட்டுவிட்டு உன்னிடத்தில் வந்து பேசுவார். உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறுவார். உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லதோ அதை மட்டுமே உன் அப்பா நான் செய்வேன். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள். எதையோ மனதில் நினைத்து கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்காதே. அனைத்தும் சரியாகிவிடும். உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுதான் நடக்கும். நன்மையாகவே நடக்கும். நிம்மதியாக நித்திரைக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.